உங்களுடைய சொந்த ஊர், நீங்க பிறந்த ஊர், அந்த முதல் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல நீங்க படிச்சது இருந்தது, உங்க குடும்பம், அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவன். செங்கல்பட்டுக்கு முன்னாடி சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து 3 மைல் மேற்கே வெண்பாக்கம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். கிராமத்திலே ரொம்ப நான் வளர்ந்தவன் ரொம்ப நாள் வரலும். அப்போல்லாம் மின்சாரம் கிடையாது, நம்ம வானொலி கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த கிராமத்தில். அப்போ 1925 பிப்ரவரி 18 நான் பிறந்தேன். அங்கேயே கிராமத்திலேயே படித்தேன். அங்கே பள்ளிக்கூடம் கூட ஒன்றும் கிடையாது. ஏதோ டியூஷன் மாஸ்டர் மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லுவாங்க, கணக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் 3 மைல் நடந்து சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் டெய்லி நடந்து போயிட்டு வருவோம். ஒரு 3 மைல் 3.5 மைல், இப்போ பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தூரம் நடந்து போயிட்டு தான் நடந்து வருவோம். காலையில் போயிட்டு படித்து ஈவினிங் வருவோம். அப்போ ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டோடு வருவேன். அப்போ நான் முன்னாடி போயிட்டேன்னா அங்கே நடுவழியில் ஒரு ரோட்டில் ஒரு சின்ன குச்சி ஒன்று வச்சுருப்போம். நான் போயிட்டேன்னா முன்னாடி அந்த குச்சியை சாய்ச்சி வச்சுட்டு போயிடுவேன். அப்போ அவன் புரிஞ்சுக்குவான் நான் போயிட்டேன்னு. அப்படி சாயலைன்னா அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு அடையாளம் வச்சுட்டு கிராமத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கொளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ராதா ஜெயலட்சுமி இருக்காங்களே, அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் அது. அங்கே வந்து அங்கேயும் போய் கிரந்தம் படிச்சுன்னு வந்திருந்தேன். காட்டுக்குள்ளெல்லாம் போனோம், அப்படிலாம் போயின்னு வந்துட்டு இருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அங்கேயே கிராமத்திலே வளர்ந்தது தான். அந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு கிடைக்காது. இது வந்து நகரத்தினுடைய வாழ்க்கை. நகரத்தினுடைய வாழ்க்கைன்னு சொல்றதா இல்லை நரகத்தினுடைய வாழ்க்கைன்னு சொல்றதான்னு தெரியாது. சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்கேயே வாழ்ந்து படித்ததுக்கப்புறம் ஒரு 3rd ஃபார்ம் 4th ஃபார்ம் 5th ஃபார்ம் அந்த 3ம் படிக்கிறதுக்கு மயிலாப்பூருக்கு வந்தேன். எங்கள் ஃபாதர் வந்து அங்கே ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் அங்கே என்னை சேர்த்து விட்டேன். என்னுடைய கசின் வீட்டில் அங்கே சேர்த்து விட்டார். ஒரு 3 வருஷம் அவங்க வீட்டில் மயிலாப்பூரில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல முடியாது, சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய அந்த கசின் அவனுடைய ஒய்ஃப் வந்து அடிக்கடி கோச்சின்னு பிறந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ நாங்கள் தான் சமையல் பண்ணணும். சமையல் பண்ணி எப்படி படிச்சுட்டு இருந்தேன். படிப்பு இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் தான். எல்லாம் பார்டர் மார்க் தான். 35 36 அதுக்கு மேலே போகாது. பார்த்தறிவு இங்கே இருந்தால் உருப்பட மாட்டான்னு சொல்லி செங்கல்பட்டில் கொடுத்தனை வச்சு SSLC அங்கே சென்ட் கொலம்பாஸ் ஹைஸ்கூலில் படித்தேன். அங்கேயே அப்படி பார்டரில் அப்படி பாஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சென்ட் கொலம்பாஸ் ஹைஸ்கூலில் படித்தா ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டின் காலேஜில் எங்களுக்கு இடம் கிடச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே இடம் கிடச்சிது. இன்டர்மீடியட் அப்போல்லாம் ஜூனியர் இன்டர்மீடியட், சீனியர் இன்டர்மீடியட், +1 +2 மாதிரி. அங்கே போய் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஜூனியர் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணேன். சீனியர் இன்டர்மீடியட் படிச்சிருக்கும் போது எங்கள் தாப்பனார் காலம் ஆகிட்டார். அவ்வளோதான், நமக்கும் படிப்பு க்ளோஸ். அதோடு அங்கேருந்து எங்கள் கிராமத்தை விட்டு நான் பட்டணத்துக்கு பிழைக்கிறதுக்காக வந்தேன். அப்போ சின்ன வயசுல நீங்க வந்து படம் பார்த்துருப்பீங்க, நாடகம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, பிடித்த நடிகர், உங்களோட முதல் சினிமா, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம்? ஆமாம், அதாவது அங்கே வந்து செங்கல்பட்டில் வந்து நான் இருந்தபோது அங்கே திருமலை டாக்கீஸ்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் 1.25 ஆமாம், அதில் போய் அடிக்கடி போய் பார்ப்போம். அப்போ அந்த காலத்தில் வந்து தியாகராஜ பாகவதர், பி சொன்னப்ப அந்த இசை காலம் எடுத்துக்கிட்டாலும் பாட்டு. உன் பேர் என்னன்னா சட்டுன்னு பேர் சொல்ல மாட்டான், ஒரு பாட்டாக தான் சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய அந்த ஆரியமாலான்னு ஒரு படம் பி சொன்னப்பா, அதை எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தியாகராஜ பாகவதர் படம் இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் அப்போ. ஆமாம், அந்த பீரியடு. ஆமாம். எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் நீங்க வந்து நடிகராகிறதுக்கு முன்னாடி பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்த்துருக்கேன், அது நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று, இப்போ சிவாஜி சாரினுடைய பராசக்தி பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள்லாம் முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். மலைக்கல்லன் தான் அவர் என்ன கேட்டால் அவருடைய பெஸ்ட் படம் மலைக்கல்லன் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் திலீப் குமார் அதை ஹிந்தியில் பண்ணார் இல்லையா, அவரை விட இவர் பெட்டராக பண்ணார்னு நான் ஓப்பனாக தைரியமாக சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமாக பண்ணார் அந்த ரோலை. மர்மயோகி, மலைக்கல்லன், நிறைய அந்த காலத்து படங்கள்.